என் குழந்தைய நான் எப்படி என்கேஜ் பண்றது, இந்த குழந்தைய நான் எப்படி என்கேஜ் பண்ணணும், எந்த மாதிரி வேலைகளை காட்டணும், என்னென்னலாம் செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்க்கலாம். ஒரு 6 மாச குழந்தைய வச்சிருக்கீங்க. சில நேரத்துல அப்பா அம்மா 2 பேரும் இருக்கலாம், இல்ல கூட தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இருக்கலாம். இது எதுவுமே இல்லாம சில நேரத்துல பேபியை கொண்டு போய் ஏதாவது க்ரீச்லயோ இல்ல பிளே ஸ்கூல் மாதிரி டே கேர் சென்டர்லயோ அங்கெல்லாம் விடுறவங்களா இருக்காங்க. இந்த குழந்தைங்களோட அறிவு எங்க இருந்து வளர ஆரம்பிக்குது, அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதீத வளர்ச்சி 3 வயசு வரைக்கும் எக்கச்சக்கமான பிரெயின் செல் டெவலப் ஆயிட்டு இருக்கு. விஸ்வரூபமா வளர்றது இந்த 6 மாசத்துல இருந்தே அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 6 மாசத்துல அந்த குழந்தைங்க நகர ஆரம்பிப்பாங்க. 2 மாசத்துல இருந்தே குப்புற விழுந்து 3 மாசத்துல குப்புற விழுந்து நகரும் போது சில அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய பெட்ல போட்டு 4 பக்கம் தலையணை வச்சு திரும்ப கூட வாய்ப்பு இல்லாத மாதிரி ஒரே சீலிங்க பார்த்து படுக்க வச்சிருவாங்க. தயவு செய்து கீழே போடுங்க. நிறைய தரையிலேயே ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் டைல்ஸ் அவங்க ஃபீல் பண்ணட்டும். ஒரு கார்பெட் மேல படுக்க வைங்க, ஒரு கோர பாய் மேல படுக்க வைங்க, இல்ல ஒரு மெத்துன்னு ஒரு துணி மேல பழம் சீலைன்னு சொல்லுவாங்க, பழைய சீலையை போட்டு அந்த மாதிரி ஏதாவது படுக்க வைக்கலாம். ஸோ அவங்க டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணணும். அவங்க கையிலையும் கால்லையும் படுற மாதிரி நிறைய விஷயங்கள் தொட்டு ஃபீல் பண்றதுக்கு அலோ பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜன்னலை திறந்து வச்சோ இல்ல பால்கனி கதவை திறந்து வச்சோ இல்ல மொட்டை மாடியிலயோ வெயில் இல்லாத நேரத்துல வானத்தை பார்த்து அந்த ஸ்கை, அந்த மூணு, சன்னு, இந்த மாதிரி வெளிச்சம் நிறைய பார்க்கட்டும். செடி கொடி மரங்கள் ஆடுற விஷயத்தையெல்லாம் நிறைய பார்க்கட்டும். தொடர்ந்து அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கோ, கேரட்டு, வெள்ளரிக்காய், நீங்க வாங்கிட்டு வர இந்த முள்ளு இருக்கிற மாதிரி குத்துற மாதிரி பொருட்கள் வேண்டாம். காய்கறி பழங்கள் ஆகட்டும், வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான டெக்ஸ்சர்ஸ் என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் கையில கால்ல தொட்டு பாக்குற மாதிரி. சில நேரத்துல நான் விளையாட்டா சொல்லுவேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, அந்த குழந்தையோட தலையில இருந்து கால் வரைக்கும் மெதுவா உருட்டி உருட்டி விளையாடுங்க. அந்த ஸ்கின் மூலமா அவங்க தொட்டு பார்க்கட்டும். ஸோ இதெல்லாம் 1 மாசம் 2 மாசத்துல ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள அந்த குழந்தைங்க நிறைய விஷயத்த தொட்டு உணர்ந்து பார்க்கணும். கண்ணுல நிறைய வேடிக்கை பார்க்கணும். காதுகளுக்கு நிறைய சத்தங்களை கேட்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வயிற்றுக்குள்ள இருந்தே அந்த குழந்தைக்கு கேட்கறதுனால இன்னும் பரிச்சயமா இருப்பாங்க. வெளியில இந்த சத்தங்களோட இதெல்லாம் தான் அந்த குழந்தைகளோட அறிவு பாதை, நாளைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டோட நியூரல் கனெக்ஷன்ஸோட ஃபவுண்டேஷனா வருது அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கிறதே இல்லை.